இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல கிரெடிட் கார்டு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கிரெடிட் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டோட ஆரிஜின் என்ன, கிரெடிட் கார்டு டிஃபால்ட்னா என்ன, அதே போல இதோட தோற்றம் என்ன அப்படின்றத பார்க்கணும். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா பேசிக்கா இது வந்து அமெரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கடன் வழங்கும் அட்டை அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து கேஷ் பேமெண்ட்ஸ் தான் அமெரிக்கால இருந்தது. அதன் பிறகு 1960ஆம் ஆண்டு காலகட்டத்துல தான் முதல்ல பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த பேங்க் வந்து கொண்டு வந்ததுதான் இந்த கிரெடிட் கார்டு சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் அவங்க அறிமுகம் பண்ணாங்க. இந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸ் அறிமுகம் பண்ண உடனே அவங்களே கொண்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அக்கௌண்ட் உள்ளவங்களுக்கு அவங்களோட மெயில் பாக்ஸ்ல போட்டு வந்துட்டாங்க. இந்த மெயில் பாக்ஸ்ல நீங்க இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இதை குறிப்பிட்ட அளவுக்கு கடன் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த கிரெடிட் கார்டு. அதெல்லாம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 60,000 பேருக்கு முதல்ல இந்த கார்டை கொடுத்தாங்க. 60,000 பேரை யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்து என்னென்ன அதை வந்து ஒரு பாசிபிலிட்டி வச்சாங்கன்னாக்கா, முதல்ல வந்து டார்கெட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குறாங்க அந்த கடைக்காரங்க தான் அந்த காசு கொடுக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு யூஸ் பண்றவங்களுக்கு என்ன யூஸ் பண்றாங்களோ அதை மட்டும் தான் பேங்க் எடுத்துக்கும். பேங்க்குக்கு வந்து இந்த மெர்ச்சன்ட்ஸ், அதாவது இந்த ஒரு மளிகை கடை, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அங்க யாரு வந்து அந்த கார்டை வந்து வச்சு பணம் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு சில பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே பாத்தீங்கன்னாக்கா 1976ஆம் ஆண்டு அப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸுக்கு பதிலாக மாஸ்டர் கார்டு, விசா கார்டு. இந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா இடத்துலயும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான கார்டா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. இன்னைய காலகட்டத்தில் வந்து சைனாவை தவிர பாக்கி மாஸ்டர் கார்டு, விசா கார்டு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ரூபே கார்டு மட்டும் வந்து யூபிஐல இணைக்கலாம். யூபிஐனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதனால இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து மாஸ்டர் கார்டையும் அதே மாதிரி விசா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது ரெண்டுத்தையும் யூபிஐட லிங்க் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கிரெடிட் கார்டுக்கு உண்டான பேசிக் அம்சங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட உங்களுக்கு உண்டான ஒரு செலவினம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ், வருடாந்திர கட்டணம் அப்படின்னு வசூலிப்பாங்க. அப்புறம் வந்து சில பேங்க் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து உங்களோட அந்த கார்டுக்கு உண்டான சார்ஜஸ் போடுவாங்க. இது மட்டும் தான் பேங்க்காரங்க உங்ககிட்ட இருந்து வாங்குற வசூலிக்கிற ஒரு கட்டணம், மறைமுகமான கட்டணம், ஹைடன் சார்ஜஸ். இன்னைக்கு ரேஞ்சுக்கு எவ்வளவோ கிரெடிட் கார்டு மாஃபியா வரைக்கும் வந்துருச்சு. ஸோ கிரெடிட் கார்டை ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க வந்து கிரெடிட் கார்டு டிஃபால்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மெர்ச்சன்ட்ஸ், அதாவது இப்ப இந்த காலகட்டத்துல வந்து இந்த கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து எப்படி வந்து பேங்க்குக்கு ஒரு பயனா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க போயிட்டு மளிகை கடையில ஒரு 5,000 ரூபாய்க்கு கிராசரியில பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. இந்த 5,000 ரூபாய்க்கு நீங்க கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்க, கொடுக்குறீங்க, பின்ன போடுறீங்க, உங்க கணக்குல இருந்து அந்த 5,000 மட்டும் எடுக்கப்படும். ஆனால் அந்த 5,000 ரூபாய் முழுசா வந்து அந்த கடை கிராசரி அந்த பெர்செட்டுக்கு போய் சேராது. 4,950 ரூபாய்க்கு போய் சேரலாம். அந்த 50 ரூபாய் வந்து அவங்க பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த வங்கிக்கு இந்த 50 ரூபாய் போய் சேரும். அதனாலதான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்க சொல்லி வங்கிகள் வந்து கட்டாயப்படுத்துறாங்க, பலப்புறப்படுத்துறாங்க. அதே போல வந்து உங்களுக்கு வேண்டப்படாதுன்னா கூட உங்க பேருக்கு சில பேர் வலுக்கட்டாயமான முறையில் திணிக்கப்படுது. சரியா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா, சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, இந்த மாதிரி நாங்கள் கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்றோம், உங்களுக்கு வந்து ஆனுவல் சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட கிரெடிட் கார்டு நம்ம தலையில கட்டுறது உண்டு. கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னாக்கா லாபமா நஷ்டமா அப்படின்ற ஒரு டாபிக் வரும்போதோ உண்மையிலேயே கரெக்டான யூசேஜ் வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு ஜென்யூனான பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து அது காலம் முழுக்க கை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அப்படி ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க சிபில் மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்கோர் மெயின்டைன் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் கட்டுறது வந்து நீங்க ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த டிஃபால்ட் பண்ணீங்கன்னா, ஒரு வேலை டிஃபால்ட் பண்ணி இந்த பேமெண்ட்டை புதுசாக கட்ட முடியலன்னு தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குது. ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 300% வரைக்கும் எதிரலாம். அது ரேட் பர் ஆனம்னு ஒரு சார்ஜஸ் போடுறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டே இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட் பண்றாங்க. அதனால தான் கிரெடிட் கார்டில் நீங்க மினிமம் பில் கட்டாம நீங்க ஃபுல் அமௌண்ட்டா கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோரும் பாதிக்காம இருக்கும். அதே சமயம் கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு உங்களோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதே போல வந்து நீங்க ஒன்ஸ் டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது, நம்ம சேனல் அதை பத்தி தான் அதிகமா சொல்றோம். இப்போ கிரெடிட் கார்டை நீங்க டிஃபால்ட் பண்ணிட்டீங்க, உங்களால வந்து கிரெடிட் கார்டை கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்? கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிவில் அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா தான் நீங்க பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டை வாங்குறீங்க. அது என்ன பேங்கா இருந்தாலும் சரி, அவங்க ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்றோம், இவ்வளோ லிமிட், நீங்க அதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒபே பண்ணுங்க அப்படின்னு வரும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல முக்கியமான கண்டிஷனே என்ன இருக்கும்னா, இது உலகளாவிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மெயினான கண்டிஷன் ஆர்பிட்ரேஷன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் இந்த ரொம்ப முக்கியமானது ஆர்பிட்ரேஷன் ஒரு கிளாஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அது இசைவு தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இசைவு தீர்ப்பை பொறுத்த வரைக்கும்
இந்த இசை தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டோட சட்ட திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். அது மாறுபடும் போது ஒரு நாட்டுல அது கிரிமினல் குற்றமா கருதப்படும். இப்போ உதாரணத்துக்கு அரபு நாடுகள் எடுத்துக்கோங்களேன். அங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கடனை வாங்கிட்டு கட்டாம வந்துட்டாலோ இல்ல அந்த டிபால்ட் வச்சுட்டு அந்த பேமெண்ட் வச்சிருந்தாலும் திருப்பி அந்த நாட்டுக்குள்ள போகும்போது நீங்க எங்க வேலை செஞ்சாலும் எங்க பணியில அமர்த்தினாலும் அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட் வந்து உங்க சம்பளத்தை டைரக்ட் பண்ணிப்பாங்க. அதே போல இது ஒரு கிரிமினல் குற்றமா வந்து கருதி உங்களை ஏர்போர்ட்டை டிடென்ஷன் பண்ணி உட்கார வச்சு நீங்க அந்த நாட்டுக்குள்ள சட்டப்படி உங்களால தண்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பியூர் அண்ட் பியூர் சிவில் மேட்டர், இந்த கிரிமினல் மேட்டரோட லிங்க் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பேங்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆர்பிட்ரேஷன், கான்சிலேஷன், லோக் அதாலத். இது 3 மட்டும்தான் ஒரு பேங்க்குக்கு கிரெடிட் கார்டு மேல எடுக்கக்கூடிய ஆக்ஷன். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு கொடுக்குற ஒரே ஒரு மெயின் டீல் என்னன்னா, சார் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆயிட்டா போலீஸ் கேஸ் வருமா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இதுதான் மெயினான ஒரு கேள்வி. போலீஸுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் எந்த விதமான நேரடியாகவும் மறைமுகமான தொடர்பே கிடையாது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்திய லெவலில் வந்து ரொம்ப பெரிய நிறுவனங்கள் வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ன்னு வரும்போது கிரெடிட் கார்டுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது கிரிமினல் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலை இப்படி இருந்தா உங்களை வந்து கிரிமினல் கேஸா மாத்தலாம். அப்படி என்ன மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணினாலோ இல்ல இன்ஸ்டா கேஷ், இன்ஸ்டா லோன் அந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ள போகும்போது மட்டும்தான் நீங்க அந்த இசிஎஸ் பவுன்ஸ்குள்ள வரீங்க. ஸோ இசிஎஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் கிரியேட்டிங் சர்வீஸ் அப்படின்னா என்ஏசிஹெச் அது மாதிரி இருக்கும்போது ஒரு செக் உங்கள்கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல வந்து உங்களுக்கு 2007 ஆக்ட், அதாவது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 செக்ஷன் 25ல மேட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு அதில் நீங்க சைன் பண்ணலாம். இப்போ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்க போட்ட டிஜிட்டல் அக்ரிமெண்ட் தான் மெயினான சிக்னேச்சரா இருக்கும். இது உதவுறது ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்ல மட்டும்தான் உதவும். ஏன்னா இங்க வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதாவது குற்றவியல் எண்ணத்தோட வந்து ஒரு ஒப்பந்தத்தை முறியடிக்கிறதும் கிடையாது. இது வந்து சிவில் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது 406 அல்ல. இது வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரகாரம் வரக்கூடிய ஒரு சிவில் அக்ரிமெண்ட். ஸோ இப்படிப்பட்ட சிவில் அக்ரிமெண்ட்ல தான் நீங்க வந்து அது முடிஞ்சா அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க உடன்படுறீங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமா ஒரு போலீஸ் கேஸ் அப்படின்றது வர வாய்ப்பே இல்லை. அது கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்க மேல அப்படி கிரிமினல் இன்டென்ஷனோட கேஸ் கொடுக்கணும்னா அது இஎம்ஐ கன்வர்ஷன் ஆப்ஷன்ஸ் நீங்க போயிட்டு அதுக்கு நீங்க தனியான ஒரு சைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட் கிரிமினல் லயபிலிட்டி வரும். சரி, கிரெடிட் கார்டு கட்டலைன்னா அடுத்தது என்ன ஆகும்? மெயினா கிரெடிட் கார்டு கட்டலைன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் மட்டும்தான் பாதிக்கப்படும். உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து டவுன் ஆயிடும். உங்களால வந்து மற்ற பேங்க்ல வந்து அதர் லோன்ஸுக்கு போக முடியாது. இது மட்டும் தான் உங்களோட லீகல் ஸ்டேட்டஸ். அதே போல ஆர்பிட்ரேஷன் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்கும் போதுதான் சொத்து இருக்கிறவங்க சொத்து இல்லாதவங்க இந்த ரெண்டு பார்த்தா பிரியுது. இப்போ உங்களுக்கு சொத்து ஏதாவது இருந்தால், அதாவது உங்க பேர்ல இண்டிவிஜுவலா சொத்து இருக்கணும், அது கூட்டு பட்டால இருக்கிறது, 4 பேரோட பேர்ல சொத்து இருக்கிறது, உங்களுக்கு வருங்காலத்துல வரக்கூடிய அந்த சொத்து இதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. உங்க பேர்ல தனியா வந்து சொத்து ஒண்ணு ரெஃப்ளெக்ட் ஆகணும். அந்த சொத்து இருந்தா மட்டும் அது கூட அந்த கிரெடிட் கார்டு கொடுத்த அந்த வங்கி வந்து அந்த சொத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி இது இவரோட சொத்து தான், இவர் இங்க இருக்கு, எங்களுக்கு தர வேண்டிய அந்த கிரெடிட் கார்டு பணத்துக்காக நாங்கள் ஆர்பிட்ரேஷன் மூவ் பண்ணியிருக்கோம், அதுல ஒரு அவார்டு இருக்கு, அந்த அவார்டு எடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம், இந்த கோர்ட்ல இந்த சொத்தை நாங்கள் மறுபடியும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இந்த சொத்துல அட்டாச்மெண்ட் போட்டு அந்த சொத்துல ஏலத்துக்கு விட்டோ இல்ல அந்த பணத்தை ஒரு கொடுத்தா அந்த அட்டாச்மெண்ட்டை எடுக்கிறோம்னு சொல்லியோ ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு அட்டாச்மெண்ட்ங்கிறது விடுது. ஸோ சொத்து இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த கிரெடிட் கார்டு ஒரு பெரிய ஒரு பலவீனத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இழப்பை ஏற்படுத்தும். அதே போல மூவபிள் அசட்லயே கொஞ்சம் பெருசு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காரு, அது போல வந்து ஜேசிபி இயந்திரங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேறு சில உபகரணங்கள் அது மாதிரி நீங்க வச்சிருந்தா அது ஒரு பெரிய அளவுல இருந்தா மட்டும்தான் அதுவும் உங்க பேர்ல ஹைபாத்திகேஷன் சொல்லக்கூடிய இருக்கணும். அந்த ஹைபாத்திகேஷன் இருந்தா அவங்க மேல அட்டாச்மெண்ட் போட்டு வங்கியை கொண்டு வர முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல ஹார்ட் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து நிறைய ஏஜென்சிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வந்து 2026 RBI மாஸ்டர் சர்க்குலர் அப்படி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஒரு பேமெண்ட்டை கலெக்ட் பண்ற ஒரு ஏஜென்சி எப்படி இருக்கணும், அவங்களோட லயபிலிட்டி என்ன, அவங்களோட கடமைகள் என்ன, அவங்களோட உரிமைகள் என்னன்றத ரொம்ப தெளிவா 2026 ஜூலை மாசம் 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இது நிறைய ரெக்கவரி ஏஜென்சிக்கோ இல்ல பேங்கோ சொல்றது இல்லை. ஏன்னா பொதுமக்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பை கொடுக்கல. ஏன்னா இது வந்து சினிமா விளம்பரம் கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு அறியப்படாத ஒன்னா தான் இந்த RBI மாஸ்டர் சர்க்குலர் இருக்கு. வேற எந்த யூடியூபரோ எந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல இதை பத்தி அதிகமா சொல்லப்படலை. அதனால
இந்த ஒரு பேங்க் எப்படி நடந்துக்கணும், ஒரு கிளைண்ட் கிட்ட, அதாவது ஒரு கஸ்டமர் கிட்ட எந்த முறைப்படி போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எப்படி கால் பண்ணணும், எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும்ன்றத எல்லாத்தையுமே மிக தெளிவாக 2006 மாஸ்டர் சர்க்குலர் வந்து, அதாவது கிரெடிட் கார்டு மட்டும் இல்லாம அனைத்து லோன், அதாவது மொத்தமா கொடுக்குற அந்த லோன் அதை வந்து எப்படி கலெக்ட் பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப தெளிவா வந்து நம்ம விளக்கியிருக்கோம். அதனால இந்த மாஸ்டர் சர்க்குலர் ரூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் பதிவுகள்ல நிறைய போட்டிருக்கோம். அதை போய் பின்னாடி இருக்க பதிவுகளை பார்த்துக்குங்க. மேற்படி கிரெடிட் கார்டுக்கு அதிகபட்சமான நடவடிக்கை பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் அப்படின்றத ஒண்ணு வரலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து லோக் அதாலத்துல தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியால, டிஜிட்டல் இந்தியால நமக்கு வந்து வழக்கு செலவு இல்லாமல் ஒரு வழக்கை வந்து நடத்துறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தா இந்த லோக் அதாலத்து, அதாவது இலவச சட்ட உதவி மையம் சொல்லலாம், அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அதையும் சொல்லலாம். இந்த மக்கள் நீதிமன்றத்தை அணுகி அவங்க தன்னோட பிரச்சனையை சொல்லி அதை தீர்த்துக்கலாம். வங்கியர்கள் பெரும்பாலும் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையெடுத்து இந்த இலவச சட்ட உதவி மூலமாக இந்த லோக் அதாலத்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி கிரெடிட் கார்டு வந்து இந்த மாதிரி பணம் கட்டணும், நீங்க வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இன்விடேஷன் ஆஃப் கான்சிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்க வந்து அரசாங்கத்துல இலவசமா பண்றாங்க. இந்த இலவசமா பண்ணக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அரசு ரிட்டையர்டு ஜட்ஜி அந்த மாதிரி மூத்த வழக்கறிஞர்களை வச்சு அரசாங்கமும் அவங்களுக்கு மூலமா நடத்தி இந்த வங்கிகளுக்கு இந்த இழப்பீடை வாங்கி கொடுக்குது. இல்லைன்னா அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, வர்றதும் வராததும் விருப்பம் தானே தவிர கட்டாயம் அல்ல லோக் அதாலத்துங்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு கான்சிலேஷன் என்கிற ஒரு ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் ஆக்ட் மூலமாக ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்றவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சுதான் பண்ணணும் அப்படிங்கிறத ஏன் சொல்லலாம். இங்க லோக்கலா இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் என்னன்னா, பேங்க் லீகல் மேனேஜர் என்ற போர்வையில அங்க வர்றவர்கள் பாதி பேர் வந்து மிரட்டும் தொழில், ஒழுங்கு அறியாதவங்க, சட்டம் அளவு தெரிஞ்சிருக்காதவங்க, வயதானவர்கள், அது மட்டும் இல்லாம அரசு வேலை செய்யறவங்க, தனியார் பணி பெண்கள், இவங்க எல்லாத்தையும் மிரட்டி இந்த மாதிரி கட்டித்தாகணும், கோர்ட் வரைக்கும் வந்துட்டீங்க, இந்த கோர்ட்டோட அட்மாஸ்பியரை வச்சு மிரட்டுறது இன்னைக்கு ஒரு வாடிக்கையா போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து வங்கியர்கள் வந்து கிரெடிட் கார்டுக்காக போற இடம் லோக் அதாலத் தான். லோக் அதாலத்துல பெட்டிஷனை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பேங்க் லீகல் மேனேஜரை வர வச்சு, அதே போல வந்து 2-3 வழக்கறிஞர்கள், வங்கி வழக்கறிஞர்கள் அவங்களே வர வச்சு தனி ஒரு ஆளா வந்து நீங்க பேஸ் பண்ணும்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கோர்ட் வளாகம், அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை நம்மள வந்து பணம் கட்டலைன்னா நம்மள சரி காமிச்சிருவாங்கன்ற பயம், அதீத பயம், இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால சில பேர் வந்து உடனடியாக செட்டில் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு சில வழக்கறிஞரை வச்சு எங்களால உங்களை பே பண்ண முடியாதுங்க, 50,000 ரூபாய்க்கு வந்து நீங்க 5 லட்சம் ரூபாய் கேட்குறீங்க அப்படின்றத பேசி ஒரு சுமூகமான முறையில ஒரு வழக்கறிஞரை வச்சா மட்டும்தான் உங்களால நாங்க அந்த பிரச்சனையை அந்த அளவுக்கு இங்க டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா இப்ப வழக்கறிஞருக்கு தெரியும் இது வந்து ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது, இது இமீடியட்டா பே பண்ணிட்டு தான் வெளியே போகணும், கோர்ட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இதை வந்து நம்ம ஆஃபர் கொடுக்கலாம், இந்த ஆஃபருக்கு ஒத்து வந்தாக்க பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்தபடியா சட்ட நடவடிக்கை என்னவோ அதை எதிர்கொள்ளலாம். ஏன்னா வட்டின்றது ரொம்ப அதீத வட்டியா இருக்குன்றதை வந்து ஒரு வழக்கறிஞர் கணக்கிட்டு சொல்ல முடியும். அதனாலதான் லோக் அதாலத் நோட்டீஸ் உங்களுக்கு வந்தால் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை அணுகி சட்ட சிக்கல் என்ன, இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் நியாயமானது தானா, இதுல எவ்வளவு கட்டலாம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் வங்கியோட இந்த மேனேஜர் கிட்டையும் அந்த ஒரு இசைவு தீர்ப்பாளர் அந்தஸ்து இருக்கக்கூடிய அந்த சட்ட உதவி மேலாண்மை ஒருத்தர் போடுவாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜா இருக்கக்கூடியவர்கிட்ட சொல்லி உங்களோட அப்ளிகேஷன் சொல்லி என்ன உங்களால முடியுதோ செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் செட்டில்மெண்ட்னால ஒரு சின்ன விஷயம் இருக்கு, லோன் போஸ்ட் செட்டில்மெண்ட் போனா வித்தியாசம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது கிரெடிட் கார்டுக்கு மட்டும் இல்லாம லோனு, மற்ற இதர லோன்கள், 2 வீலர் லோன், எந்த லோனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே லோக் அதாலத் நோட்டீஸ் வந்து நிச்சயமா இஷ்யூ பண்ணலாம். ஆனால் இது ஒரு சீரியஸான விஷயம் கிடையாது. அதனால கிரெடிட் கார்டுல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கிரெடிட் கார்டு டிஃபால்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கிரெடிட் கார்டோட டிஃபால்ட் பண்ணா போலீஸ் மற்றும் கோர்ட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் உங்க மேல நேரடியா வந்து கிரிமினல் வழக்கெல்லாம் தொடர முடியாது. உங்களை லோக் அதாலத் மூலமா கூப்பிட்டு உங்களோட சமரச பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடத்த முடியுமே தவிர எக்காரணத்திலும் கைது என்பது கிரெடிட் கார்டு டிஃபால்ட்ல கிடையவே கிடையாது. முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் போட முடியும். அதனால முழு வீடியோ வந்து எப்பவுமே நம்ம யூடியூபோட அதிகாரமான அபிஷியல் வெப்சைட் தான் வரும். நிறைய பேர் கேட்கறது கான்டாக்ட் டீடைல்ஸ் டைரக்டா போட முடியாது. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு உண்டான கான்டாக்ட் டீடைல்ஸ், லீகல் ஹெல்ப், உங்க வட்டாரத்துக்கு எந்த வழக்கறிஞர்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தகவல்களும் இருக்கும். நம்மளோட 3 வீடியோவோட லிங்க் இருக்கும். போய் லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பயண நம்பர் பெற்றுக்கொள்ளுங்க.